ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு இப்போ நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. 10 நாள் இருக்குது முழுசாக சொன்னால். இப்போ இந்த பீரியடில் எதை மட்டும் பார்க்கலாம், ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க, அதையும் பார்த்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சிஓஏவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோர்சஸுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். இதில் மெயினாக அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அந்த மாடல் இருக்கும், அதில் அந்த மாடல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. அது உள்ள இருக்கிற மாடல்ஸை மட்டும் நீங்க கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா போதுமானது. இப்போ நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிற அந்த டாபிக்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எதை பார்த்துக்கலாம், அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நமக்கு பார்த்தோம்னா 3 இருக்கு. நமக்கு புது சிலபஸ் மாத்தி ஒரு 3 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. February 25, August 25, February 26, இப்ப இனிமே வரக்கூடியது August 26. இது 4வது எக்ஸாம். அப்போ அந்த 3 கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே அதுல மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் அதே போல அதுக்கான மாடல்ஸ் நீங்க பாத்துக்கணும். இப்ப ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்ஸை மாடல்ஸ் கூட மாறாம அப்படியே எடுத்து கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கு. ஓகே, இந்த சம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாடல்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். இதுல நமக்கு 2 மார்க்ஸ் கான்செப்ட் எல்லாம் கேட்கறாங்கல்ல, அப்ப 2 மார்க்ஸ் எங்க இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம நிறைய தேடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 மார்க்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. நமக்கு 15 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. அது ஜூனியரா இருந்தாலும் சரி, சீனியரா இருந்தாலும் சரி, இந்த 15 2 மார்க்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா அப்ப 3 கொஸ்டின் பேப்பர்லயும் மொத்தமா 15 கேட்டிருப்பாங்களா, 45 கொஸ்டின் வரும். இந்த 45ல ரிப்பீட்டட் கொஸ்டினே பாதி இருக்கும். இப்ப அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க கம்பல்சரி 10+ கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் 2 மார்க்குக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எந்த பார்ட்டை மட்டும் படிக்கலாம், அந்த ஷார்ட் பீரியடுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை படித்தால் கூட பாஸ் ஆகலாம் அப்படின்னா நீங்க அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா கூட பாஸ் பண்றதுக்கு கிட்ட நெருங்கிடலாம். 2 மார்க்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா தான் வரும். மற்ற விஷயங்களை நீங்க மாடல்ஸ் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ரிப்பீட்டட் மாடல்ஸ்க்காக தான். இப்போ இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எங்க டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கான லிங்கா தான் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் ஜூனியர் அண்ட் சீனியர், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங், இது எல்லாமே ஒரே இடத்துல டவுன்லோட் பண்ணலாம். அந்த பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் அந்த லிங்கை யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத காட்டினா லிசன் பண்ணுங்க. ஓகேங்க, குரோம்ல மேல கொடுத்துருக்கல அந்த லிங்க் தான் நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க காப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது தான். அடுத்து உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் பேப்பர் இருக்கிற ஏரியாவுக்கே வந்துடும். இதுல இயர் ஆஃப் எக்ஸாம் இருக்குல்ல, டிராப் டவுன் கொடுத்தீங்கன்னா இப்ப நமக்கு நியூ சிலபஸ் படி கண்டக்ட் பண்ண எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். அப்போ February 25ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த நியூ மெத்தட்ல நடந்தது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏஜேனா அக்கௌண்ட்ஸ் ஜூனியர், ஏஎஸ்னா அக்கௌண்ட்ஸ் சீனியர். ஃபர்ஸ்ட் எஸ்இஜே அப்படின்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர், அதே போல ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு. இந்த மாதிரி எஸ்எஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஃபுல்லா ஷார்ட் அண்ட், டிடின்னு ஸ்டார்ட் ஆகிறது ஃபுல்லா டைப் ரைட்டிங், ஏன்னு ஸ்டார்ட் ஆனா அக்கௌண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஏஜை மட்டும் கொடுத்துட்றேன். இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா ஆல் அப்படிங்கிறத கொடுத்தும் பார்க்கலாம். அப்போ இதுல உங்களுக்கு தேவைப்படுற கொஸ்டின் பேப்பரை மட்டும் கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவைங்கிற அந்த பார்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. February 2025ல நடந்த அக்கௌண்ட்ஸ் ஜூனியரோட கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல ஜூனியர் தேவையில்ல, சீனியர் வேணும்னா சீனியர் கொடுத்துட்டு இங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் உங்களுக்கு இயர் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இப்போ August 25 வேணும்னா மாத்திக்கலாம். உங்களுக்கு ஜூனியரா சீனியரா அப்படிங்கிறத மாத்தி கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அதே போல ஷார்ட் அண்ட் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆடியோ எல்லாமே இங்கேயே இருக்கும். ட்ரையல் ஆடியோவில் இருந்து மெயின் ஆடியோ வரைக்கும் எல்லாமே இங்கேயே இருக்கும். நீங்க இங்கேயே லிசன் பண்ணிக்கலாம். அதுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புக்கு இருந்து ஒரு சில நியூஸ் ஸ்பீட்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க புக்ல. பழைய புக்கை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஜூனியர் கிரேடுக்கான ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி. ஸ்டடி பிளான் அப்படின்னா எதை மட்டும் படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லி இருந்திருப்பேன். நான் ஏற்கனவே போட்ட அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் இதையும் பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப இருக்கிற இந்த ஷார்ட் பீரியட்ல பாஸ் பண்றதுக்கான அந்த பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. கம்பல்சரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டாபிக்கை ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல இந்த வீடியோல சொல்லி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த ஷார்ட் பீரியட்ல பாஸ் பண்ணலாம் கண்டிப்பா.